அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரஹ்மிஸ் கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். பஃப்டு ரைஸ் வச்சு அதை பொரி சொல்லுவோம்ல, அதில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒரு 200 கிராம் ஆஃப் பஃப்டு ரைஸ் வாங்கியிருக்கிறேன், பொரி. இது நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கணும். டஸ்ட்டும் இருக்கும், பின்ன இது கொஞ்சம் சாஃப்ட்டும் ஆகணும். அதனால தான் நம்ம இது தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுகி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க, கடலைப்பொரி அதில் போட்டுருங்க. இது நல்லா போட்டு இது பாருங்கள், இப்படி செய்யும்போது அது ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது இதாகிற மட்டும் கம்ப்ளீட்டாக நினச்சி எடுத்து கழுகி நல்லா பிழிஞ்சு வாரி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இது மாதிரி அந்த 200 கிராம்ஸ் ஆஃப் எல்லாமே செய்து எடுக்கணும். பொரி தண்ணியில் போடும்போது ஒரு மாதிரி சுறுன்னு சவுண்டு வரும் பாருங்கள். அது ஸ்டாப் ஆகிற வரைக்கும் இது தண்ணியில் நனைச்சி பிழிஞ்சு எடுக்கணும். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன், திருப்பி இன்னும் கொஞ்சம் போட்டு பண்ணுவேன். இது அது மாதிரி இந்த 200 கிராமும் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்படி போட்டு நல்லா பிழிஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா கழுகி வாரி வச்சிட்டோம். 200 கிராம் பொரி, அதுக்கு தேவையானது ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 முட்டை எடுத்துங்க. பெருசாக இருந்தால் 2 போதும். பெரிய மீடியம் சைஸ் டொமேட்டோ 1 எடுத்துங்க. அதுவும் எல்லாம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. உங்களுக்கு தேவையானா நீங்கள் பச்சை மிளகு சின்னதாக கட் பண்ணி போடுங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டில் காரம் கம்மியானால கொஞ்சம் கம்மியாக போட்டுட்ருக்கேன். ஸோ அது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தவா வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ ஊற்றிக்குங்க எண்ணெய். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுங்க, சின்ன டீஸ்பூன் அவ்வளோ கடுகு போட்டுங்க. கடுகு வெடிட்டோம். இது கூட நீங்கள் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு கூட நான் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு போடல, கொஞ்சம் கடலைக்கொட்டை போடுறேன். கடலைக்கொட்டை மஸ்ட்டாக போடணும், அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடுகு பொரிட்டோம். கடுகு போடுறதுன்னா கொஞ்சம் கடலைக்கொட்டை போட்டுங்க. ஒரு பிடியோட கடலைக்கொட்டை போட்டுங்க. அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கியிருக்கலாம். வெங்காயம் கூட கொஞ்சம் பச்சை மிளகு அரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகணும், முறியக்கூடாது, நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் வணக்கிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க, இதுலேயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இலக்கி கொடுங்க. நல்ல ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் இந்த பிரேக்ஃபாஸ்ட் பேர் சிலர் சுஷீலான்னு சொல்கிறாங்க, சிலர் ஷக்கீலான்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக இதுக்கு பேர் தெரியாது. நான் பஃப்டு ரைஸ் உப்புமாவும் தான் சொல்கிறது, பொரி உப்புமாவும் தான் சொல்கிறது. நீங்கள் என்ன பேர் வேணுமோ அதை வச்சுக்கோங்க இதுக்கு. பட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈஸி வேறு, சிம்பிள் வேறு, சீக்கிரமாகவும் ஆகிடும். பாருங்கள், கொஞ்சமாக வணங்கிடுச்சு வெங்காயம். அப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பொடியாக இருந்து வைக்கணும் தக்காளி. ஒரு டொமேட்டோ தான் போட்டுக்குங்க. அது போட்டு அது நல்லா வணக்கிக்குங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் உடையிற மட்டும் வணக்கிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சள் போட்டுக்கணும். நல்லா இருக்கும். தக்காளி ரொம்ப உடையக்கூடாது. நல்லா கொஞ்சம் வாய்க்கு கருகருன்னு கிடைச்சாலும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி வணக்கிக்குங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் வணங்கிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு எல்லாமே. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற பொரி போட்டுக்கலாம். பொரி போட்டுட்டு நல்லா இலக்கி விடுங்க. ஃபுல்லாக இந்த மசாலா பொரி கூட மிக்ஸ் ஆகும். அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டியாக கொஞ்சம் ஆஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா இலக்கிக்குங்க. இது நல்லா இலக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சது தூவி விட்டுக்குங்க. ரொம்ப எம்மையான பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட், ஈஸி வேறு. நல்லபடியாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான பொரி உப்புமாவு ரெடி ஆகிடுச்சு. சுஷீலா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ரஹ்மிஸ் கிச்சன் லைக் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அதர் வீடியோவுடன் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ. டேக் கேர். பாய்.